கும்பராசி சனி மகாதசை. இந்த சனி மகாதசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு, அதாவது இந்த கும்பராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்கும்? இந்த சனி தசை என்ன பண்ணும்? சனி தசை அப்படிங்கிறது, ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கு, ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறார். இது எல்லாமே என்ன பலன்களை கொடுக்கும் 7.5 சனியில, அதாவது பாத சனியில? உங்களுக்கு இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ராசியாதிபதி 12ஆம் அதிபதி, ராசிக்கு நன்மை தான் செய்வார், பெருசாக கெடுபலன் செய்ய மாட்டார், ராசிக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதக தசா புத்தியை பொறுத்து இப்போ சனி மகாதசை நடக்குது. இந்த சனி மகாதசை உங்களுடைய கர்மா அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது அவர் எங்கே இருக்காரோ அந்த பலன்களை தான் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா, மறைஞ்சிருந்தாலே அவர் கர்மா அடிப்படையில் உங்களுக்கு நிறைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைய நீங்கள் கஷ்டத்துக்கு நிறைய இருக்குது, உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சனி மறைஞ்சிச்சுனாக்கா 8ல் அப்படின்னாக்கா ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். உயிரோட வச்சிருக்கோம், கஷ்டங்களை நிறைய கொடுத்துட்டே இருக்கும், தடை தாமதங்களை நிறைய கொடுத்துட்டே இருக்கும். இதே லக்னமாக வந்தால் இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். வேற லக்னமாக வந்தால் அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தால் நல்லது பண்ணும் அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவான் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கூடவே ராகு இருந்தாலும் சிறப்பு. இந்த பாவ கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் 3ஆம் இடத்துல நீசமாயிடுவார். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல நீசமாகி வக்கரமாகி இருந்தால் சிறப்பு, அது நல்லது, இன்னும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வக்கரமாகாமல் நீசமாக இருந்துச்சுனாக்கா அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். தொழில், வேலைவாய்ப்பு, நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அப்போ 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படுற மாதிரி அது டோட்டலாக அந்த சனி பகவான் நீசமாச்சுனாக்கா மைனஸ் ஆன மாதிரி. 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். இந்த ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீசமாயிடும் இல்லையா, மேஷராசி இல்லையா, அந்த மேஷராசியில் நீசமாயிடுச்சுனாக்கா அது பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் வக்கரமான சிறப்பு, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு, இது மாற்று பலன்களை கொடுத்துரும். அப்படியே இது மாதிரி கெட்டு போயிருந்தால் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சனி கெட்டு போயிருந்தால் கஷ்டங்களை கொடுக்கும். உங்களுக்கு தசை காலங்களில் ரொம்ப மோசமான கஷ்டங்களை கொடுத்துரும். இப்போ ஜென்ம சனி இப்போ முடிஞ்சிருக்கு, இப்போ பாத சனி, இதுக்கு முன்னாடி விரய சனி போயிருக்கு, 5 வருடங்கள் கடந்திருக்கீங்க. 2020க்கு முன்னாடி, 2020க்கு பின்னாடி, 2020க்கு பிறகு எப்படி இருந்தது, 2020க்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தீங்க? சனி தசையில் ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்கலாம் 2020க்கு முன்னாடி. ஏன்னா இது 7.5 சனி கிடையாது, அந்த டைமில் உங்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருந்தது. எந்த வயசு இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வயசு ரீதியாக பின்னாடி பார்ப்போம். எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, 2020க்கு முன்னாடி நல்லாவே இருந்தேன், பரவாயில்லைங்க, சூப்பராக இருந்துச்சு, தொழில், வேலை வாய்ப்பு, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா தொழில் நல்லா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த 2020க்கு முன்னாடி அந்த தொழிலோ இல்லை வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா வேலையோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக போயிருக்கும். 2020க்கு பின்னாடி இந்த 7.5 சனி ஆரம்பிக்கும் போது அதன் பிறகுதான் உங்களுக்கு ப்ராப்ளத்தையே கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு 2018ல் கொடுத்துருக்கலாம். அது என்னன்னாக்கா தசா நடத்தக்கூடிய அந்த சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த 18, 19 கூட ஒரு சில ப்ராப்ளத்தை ஆரம்பிச்சிருக்கும். அங்கே தான் ஒரு தொழில் தொடங்கி இருப்பீங்க. தொழில் தொடங்கி அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லாவே போயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு வருஷம். ஏன்னா நம்மளை அப்படி தான் கூப்பிட்டு போகும். நம்மளை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு 7.5 சனியில் மாட்டி விட்டு டோட்டலாக அந்த மணி லாக் ஆகுறது. இது மாதிரி அந்த 2020லேருந்து 7.5 சனி எப்போ ஆரம்பிக்குதோ அப்பத்துலேருந்தே பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு அங்கே தான் சுக்கிர புத்தியை ஆரம்பிச்சிருக்கோம் 2020ல். இது மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது சனி பகவான் 19 வருடங்கள் தசை, அந்த 19 வருடத்தில் முதல் பகுதி, 2வது பகுதி இப்படி பிரிச்சுக்கணும். முதல் பாதி அப்படின்னாக்கா அந்த முதல் பகுதி இருக்கு இல்லையா, அது முதல் 10 வருடங்கள், பின்னாடி 9 வருடங்கள். ஒரு சில பேருக்கு முதல் 9 வருடங்கள், பின்னாடி 10 வருடங்கள், 19 வருடத்தில் இப்படி தான் பிரித்து கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 19 வருடங்களும் சிறப்பாக இருக்கும். அதாவது உங்கள் லக்னத்துக்கு இப்போ மிதுன லக்னமாக வரீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வீட்டில் வந்துடுவார்.
19 வருடங்கள சிறப்பான பலன்களை கொடுத்துரும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 8ல வந்து ஒரு கிரகம் இருந்து ஆட்சி பெற்று தசை நடத்துதுனாக்கா அது பாவ கிரகமா இருந்தா கூட அது சிறப்புகளை கொடுத்துரும். ஆனா 7 சனி வரும்போது அந்த தசைக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்துட்டு உங்க சுய ஜாதகத்துல என்ன கிரகம் வீக்கா இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது மனைவி மூலயமா ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கலாம், கணவன் மூலயமா, சொந்த பந்தங்கள் மூலயமா நெருக்கடி. என்னதான் நீங்க நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா, நான் சொல்றது அந்த இடம் மட்டும் இல்ல, சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்று உங்களை அசைக்க முடியாத லெவலுக்கு இந்த சனி பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு இருந்ததுன்னா சொந்த பந்தங்கள்லாம் நிறைய நெருக்கடிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, யாரோ ஒரு மூலியமா உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். நல்ல தசையா இருந்தா கூட அப்படிதான் இருக்கும். இது வந்து 20% பேருக்கு மட்டும்தான் இருக்கலாம், அதாவது இந்த யோகா தசை அப்படிங்கிறது. மீதி பார்த்தீங்கன்னாக்கா 80% பேருக்கு இந்த 2020ல ஒரு சில பேருக்கு வந்து அந்த சுக்கிர புத்தி சென்டர் பகுதி வந்திருக்கலாம், மாறி இருக்கும். அந்த டைம்ல இருந்தே ஒரு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழிலில் போயிட்டு இன்ன வரைக்கும் அந்த தொழில இருந்து மீண்டு வர முடியாம கடன் பிரச்சனைகளை நிறைய கொடுத்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த வயசு காலகட்டத்தில் இந்த சனி தசை அப்படிங்கிறது வரும். அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுல இருந்து 54, 55 வயசு வரைக்கும் இந்த சனி தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு 4 + 16 20 வயசுல சனி தசைங்கிறது ஆரம்பிச்சிடும். அப்போ 39 வரைக்கும் 40 வரைக்கும் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம், +16 + 19 அப்படிதான் நீங்க கூட்டிக்கணும். உங்க தசாபுத்தி இருப்ப பிளஸ் வந்து குரு தசை 16 வருடங்கள், அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. நீங்க எந்த வயசுல இருக்கிறீங்களோ அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம். 16 வருடங்கள், அதாவது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 16, 17 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அதாவது முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு சதய நட்சத்திரத்துல அப்பதான் அந்த கால வைக்கும் அந்த சந்திரன் அப்படிங்கிறது பிறப்பு ஜாதகத்துல. அந்த முதல் பாதத்துல முதல் டிகிரி ஒரு 2-3 டிகிரி உள்ள போச்சுனாக்கா முதல் பாதத்துல உங்களுக்கு 17 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுன்னா அதன் பிறகு 16 வருடங்கள் இல்ல 16, 16, 32 வயசுல இருந்து 51 வயசு வரைக்கும் அப்படியே எடுத்துக்கணும் கணக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த வயதுல சனி தசை நடந்தாலும் இந்த சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசியாதிபதி விரையாதிபதி நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல் பாதி பின்னாடி பாதி அப்படின்ட்டு. படிக்கிற காலகட்டத்தில் நம்ம சொல்லிடுவோம் முதல்ல, ஏன்னா அதுல எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். படிப்பு அப்படிங்கிறது 21 வயசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசுக்கு மேல டோட்டலாவே உங்களுக்கு 51 வயசு வரைக்கும் நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். படிப்பு ஒரு சில பேருக்கு வந்து 2020க்கு மேல அதன் பிறகு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருந்தால், இப்ப பாத சனிதான் இல்லைன்னு சொல்லல, இந்த 2 வருஷமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா குருடைய பார்வை ராசிக்கு இருக்குன்றதுனால இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்காது. ஏன்னா 2020க்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க பசங்க, இப்ப படிப்புல நல்ல ஒரு நிலைமை இல்லாம மந்த நிலையா மாறி இருக்கும், மார்க்கெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். நீட்டுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இப்ப நீட்டுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் எல்லாம் எழுதி நிறைய கிட்ட போயிட்டு தோத்துட்டு வர மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கு அந்த சனி பகவான் தசையில. இது காரணம் என்னன்னாக்கா இந்த 7 சனி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தசை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பா இருக்கும், எடுத்த உடனே அவ்வளோ சிறப்பா இருக்கு. இவங்களுக்கு நீட்டு, அதாவது அந்த மருத்துவத்துறையில இவங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட அந்த ஜாதக அமைப்புல அந்த சனி தசை அப்படிங்கிறது அப்படி ஒரு அமைப்புல இருந்தா கூட இந்த 7 சனி அதை தடங்கல் பண்ணினே இருக்கும். அதுதான் கர்மா அப்படிங்கிறது. உங்க சுய ஜாதகத்துல தடங்கல் பண்ணுது அப்படின்னாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணும். இது மருத்துவத்துக்கு மட்டும் இல்லை, நீங்க மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணாலும் சரி, பெரிய ஒரு நீங்க அடுத்த கட்ட இதுவும் இருக்கு இல்லையா, இப்ப மருத்துவத்துக்கு போல பெரிய ஒரு படிப்புக்காக ட்ரை பண்றீங்க, அடுத்து இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கணும்னு ஆர்வமா நீங்க என்ன டிகிரி எடுத்தீங்களோ அந்த டிகிரியில அதுக்கு உண்டான உங்களுக்கு மார்க் இருக்கு இல்லையா, அந்த படிப்புக்கு உண்டான தடையை போட்டுனே இருக்கும். அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க உங்களை போக விடாது, நிறைய தடை கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து தடை மட்டும் பசங்களுக்கு மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது பிரச்சனை கொடுக்கும், மனசாபங்களை கொடுக்கும். பசங்க வந்து முன்னுக்கு வர முடியலையே, ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலைகளை கொடுக்கும். ஓரளவுக்கு இப்ப கிளியர் ஆகும், குரு பார்வை இருக்கு, இப்ப இந்த வருடம் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, படிப்பு ரீதியா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 21 வயசுக்கு மேல 51 வயசு வரைக்கும் இப்ப சனி தசையில வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது இல்லையா, அந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணமும் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணா கூட அதுக்கு ஸ்ட்ரகிளுக்கு காரணம்
தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வராத இருக்கிறதுக்கான காரணம், அதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது, வருமானமே இல்லை, 2020 இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லாவே இருந்தது. ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து தொழில், வேலை வாய்ப்பு, நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்களோ எல்லாத்துலேயும் எனக்கு கசப்புகளை கொடுக்குது, வெற்றி வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு என்ன காரணம் டோட்டலாவே சொல்றேன். இது இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல இந்த முதல் பகுதி பின்னாடி பகுதின்னு சொல்லிட்டு இல்லையா, முதல் பாதி எப்படி பார்த்தாலும் லக்ன யோகராக வந்தால் இந்த சனி பகவான் முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிடும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால. லக்ன யோகர்னா எந்த லக்னம் அப்படின்னாக்கா மிதுன லக்னம், கன்னியா லக்னம். சுக்கிரனோட லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரனோட வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னம், துலா லக்னம். இப்போ 4 வந்துச்சுங்களா. அதே மாதிரி மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 6 லக்னங்களுக்கு இந்த சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய அமைப்புல வந்துருவார். யோகம் செய்யக்கூடிய அமைப்புல வந்துட்டாலும் அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. மறையாமல் இருந்து அந்த தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு முதல் 10 வருஷம் கன்ஃபார்மா கொடுத்துரும். ஏன்னா முதல் 10 வருஷம் சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும் முதல் 9 வருடம் இல்லை 10 வருடம் வச்சுப்போம். இந்த 10 வருடங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள். சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தியும் சனி பகவானுக்கு நட்பு. இப்போ சுக்கரனோட வீடா இருந்தாலும் சரி, லக்னம் புதனோட லக்னமா இருந்தாலும் சரி, அதாவது ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 6 லக்னங்களுக்கு சனி பகவானுடைய தசையில புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலிருந்து நல்லா இருக்கும். புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அதன் பிறகு இந்த சூரிய புத்தி இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த 6 லக்னங்களுக்கு நன்மை செய்யாது. அப்போ சூரிய புத்தி, சந்திர புத்தி, அதன் பிறகு செவ்வாய், ராகு, குரு விதிவிலக்கு உண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இதுல இந்த முதல் 10 வருடம் முடிஞ்சு பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல இந்த சுக்கிர புத்தி, அதன் பிறகு சென்டர் பகுதி, சுக்கிர புத்தி ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். சூரிய புத்தியும், சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி வேணா இருக்கட்டும், சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். அந்த டைம்ல 7.5 சனி ஆரம்பிக்கும் போது ப்ராப்ளம் அதிகமா உண்டு. வேலையில பிரச்சனை வரும். அந்த டைம்ல எப்படி வேலையில பிரச்சனை வந்திருக்கும், இல்ல வேலையே இருக்கு உங்களுக்கு பிரச்சனை வரல. ஏன் வேலையில ஒரு சில பேருக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு 4ஆம் இடம் பலமா இருக்கும். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு? சுக்கிரன். அவர் ஏதோ ஒரு இடத்துல சுபகரக சேர்க்கை இல்ல சுபகரக பார்வை நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இல்ல ஆட்சி உச்சத்திலே இருக்காரான்னு வச்சுங்களேன். உங்க சுய ஜாதகத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னாக்கா சூப்பரா இருக்கும். வேலையில கையே வைக்காது இந்த சனி பகவான். அதே மாதிரி 10ஆம் இடம் இருந்துச்சுனாக்கா தொழில கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனை வைக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தியும், சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே 6, 7, 10, 3 இது மாதிரியான இடங்களுக்கு வர்றது இந்த ராசிக்கு. அப்போ வரும்போது செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மங்களகாரகன் சொல்றது. மண் சம்பந்தப்பட்ட கிரகம். ஒன்று ஒரு ரியல் எஸ்டேட்ல போட்டு பணத்தை விட்டுறது, இல்லை யாருக்காவது முன் நின்று பணத்தை கொடுத்து அது காலி பண்ணிடுறது. அதாவது அவங்க எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆயிடும் அவங்களுக்கு. அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் 6, 7 அப்படின்னாக்கா கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, இல்லை கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பீங்க, அதனால கடனை கொடுத்துருக்கும். 7 அப்படின்னா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி நிறைய. அதாவது இதுதான் நடத்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஏதோ ஒன்று இதில் பாதிக்கப்பட்டிருக்கும். வேலை பாதிக்கலை அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அப்படி இல்லை கணவன் மனைவியே நல்லா இருக்கு, உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 2, 7 எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா கடன் பிரச்சனை ஏதோ ஒன்று. அதாவது இந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்களை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்குன்னு சொல்லலை, இது மாதிரி. அதாவது 2020 இருந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருக்கிறதுனால அந்த புத்தியில் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துட்டே இருக்கும். ஜென்ம சனியில ரொம்ப மோசமா பண்ணியிருக்கும். இன்னொன்று, பயிற்சி ஆகக்கூடிய காலத்துல இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, இப்ப ஜென்ம சனியில இருந்தது இதுக்கு முன்னாடி, இப்போ இப்போ 2ஆம் இடத்துல இருக்கு. பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல செவ்வாய் இருந்தால், செவ்வாய் உங்க லக்னத்துக்கு வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோக கிரகமா இருந்தா யோகத்தை கொடுத்துரும். செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுத்துரும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி கொடுத்த பணம் வர்றது, இது மாதிரி எல்லாம் வந்துடும். அவயோக கிரகமா இருந்துச்சுனாக்கா கொடுத்த பணம் வராது, கடன் வாங்கி கடன் பிரச்சனைகளை சிக்கிறது, இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்கு இது மாதிரி நிறைய போறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது நான் சொன்ன 6 லக்னங்களுக்கு, சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னங்களுக்கு
இப்போ மீதி இருக்கக்கூடிய 6 லக்னம் இருக்கு இல்லையா, செவ்வாயோட வீடு மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், சூரிய சந்திரனோட கடக லக்னம், சிம்ம லக்னம், குருவுடைய 2 வீடு இருக்கு, மீனம், அதுக்கப்புறம் தனுசு. இந்த 6 வீடு இருக்கு இல்லையா, அந்த 6 வீடு லக்னமா வந்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால சமமா போயிருக்கும். இந்த 6 லக்னங்களுக்கு ராசிக்கு முதல் 10 வருஷம் நல்லது செய்யக்கூடிய அமைப்புல போனா கூட 7.5 சனி ஆரம்பிக்கும் போதுலேருந்து பிரச்சனைகள் தான். முதல் சென்டர் பகுதியில இருந்தாலும் சரி, இல்லை பின்னாடி இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கும். இதன் பிறகு வரக்கூடிய காலத்துல இந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த அடிப்படையில இருந்தீங்கன்னாக்கா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ இருந்துச்சுனாக்கா, இதன் பிறகு இப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 7.5 சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்க எது ட்ரை பண்றீங்களோ அது சனி பகவான் தசைக்கு வந்து நிறைய பேசலாம். 1 ஹவர் 2 ஹவர் கூட பேசலாம், நிறைய பேசலாம். இதுக்கு வந்து வீடியோ வந்து லாங்காக வந்துடும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்றதுனால ரொம்ப சுருக்கமாக பரபரப்பாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், இருந்தாலும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னாக்கா, தொழில், வேலை வாய்ப்பு எதெல்லாம் தடங்களாக இருக்கோ, முன்னாடி 10 வருஷத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டு இருந்தால், இப்போ 7.5 சனியில தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் வரக்கூடிய காலத்தில். பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல நான் கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அது கூட 7.5 சனி முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா, நீங்க வந்து எம்ப்ளாயா இருந்தா, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் தொழில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் அப்படின்னாக்கா இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த சனி மகா தசையை பற்றி நிறைய பேசலாம், நிறைய பேசிட்டே இருக்கலாம். 1 2 இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு புத்திக்கும் நிறைய கதைகள் உண்டு. இந்த 7.5 சனி அப்படிங்கிறது, பாத சனி அப்படிங்கிறது குருவுடைய பார்வையினால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நன்றி.